இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய், இன்று புனித பதுவை அந்தோணியாருக்கு, புனித வண்ணத்து சின்னப்பருக்கு, புனித சந்தியாகப்பருக்கு, புனித செபஸ்தியாருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் தொடர்ந்து பரிந்து பேசுவார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க இந்த நாளில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய காரியங்களையும் வாழ்வையும் பயணத்தையும் படிப்பையும் உழைப்பையும் முயற்சியையும் காரியங்களையும் ஆண்டவர் உடனிருந்து இந்த புனிதருடைய பரிந்துரையோடு ஆசீர்வதிக்கிறார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். இதோ என்னை ஒழித்து விடவா வந்தீர், நீர் யார் என்று எனக்கு தெரியும் என்று பேய் பிடித்த ஒரு நபர் கூறுகிறார். ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தாராம். ஒரு முறை வீட்டுக்கு முன்பாகவே அவர் நின்று விட்டார். ஏனென்றால் வீட்டுக்குள் கணவன் மனைவி இருவரும் பயங்கரமான சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சண்டை கொஞ்சம் ஓயட்டும், நம்ம போய் கணக்கெடுப்போம் என்ற நிலையிலே அந்த அதிகாரி காத்து கொண்டிருந்தார். சண்டை ஓய்வது போல் தெரியவில்லை. அங்கு வந்து ஒரு சிறுவனிடம் கேட்டார், எப்பா தம்பி, இது யார் வீடு? சார், எங்க வீடு தான். சரி, உங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு சில பதில் சொல்லு என்று முதல் கேள்வி கேட்டாராம். குடும்பத் தலைவர் யார்? குடும்பத் தலைவருடைய பெயர் என்ன என்று. சார், குடும்பத் தலைவர் யார் என்பதுதான் சார் எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை என்று அந்த சிறுவன் கூறினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில ஆண்டவர் அதிகாரம் கொண்டவராக இருக்கின்றார். இன்றைக்கு ஆண்டவருடைய அதிகாரம் வேறு. ஆனால் இன்று நம்முடைய குடும்பத்துல யார் அதிகாரம் கொண்டவர்? யார் பெரியவர்? யார் சொல்வதை யார் கேட்பது? கணவனா மனைவியா என்று எத்தனையோ நிலைகளில் ஈகோ அவ்வப்போது பேசுகின்ற போது, என்னதான் உறவோடு இருந்தாலும் நட்போடு இருந்தாலும் பாசத்தோடு இருந்தாலும் நம்மை விட்டு ஒரு சில நேரங்கள்ல அந்த ஈகோ போவதில்லை. யார் யார்? பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆண்டவர் அதிகாரம் கொண்டவராய் இன்று அந்த பேய் பிடித்த நபருக்கு விடுதலை கொடுக்கின்றார். ஒரு அற்புதமான நிகழ்வு. மனிதர்களை இரண்டு விதமாக பிரிக்கின்றார்கள். ஒன்று, மனிதர்களை பொருளாக பாவிக்கக்கூடிய நபர்களும் உண்டு, மனிதர்களை மனிதர்களாக பாவிக்கக்கூடிய நபர்களும் உண்டு. இன்று நுகர்வு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு மனிதனை யார் மனிதனாக மதிப்பது? இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி ஒரு பொருளாக பாவிக்கக்கூடிய தன்மை, யூஸ் அண்ட் த்ரோ. நான் என்னுடைய பையனுக்கு வந்து முடிந்து விட்டது, இப்போது நீ எனக்கு தேவையில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் நம்ம வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் நம் தேவன் மனிதத்தன்மை இல்லாத பேய் பிடித்த அந்த நபருக்கு ஆண்டவர் இந்த நாளில் விடுதலை கொடுக்கின்றார். அவர் மனிதத்தன்மை இழந்து அசுத்த ஆவிகளால், தீய ஆவிகளால் பிடிபட்டு கிடந்த அந்த நபருக்கு விடுதலை கொடுக்கின்றார். இருளில் வாழ்ந்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒளியை கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் சிறப்பான விதத்தில் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும், ஏன் இறைவனுடைய பிள்ளைகள் யாராக இருப்பினும், நாம் இருளை அகற்றி ஒளியின் மக்களாக வாழச் செய்ய வேண்டும், வாழ வேண்டும், வழிகாட்ட வேண்டும். எல்லா விதமான தீய சக்திகளிலிருந்தும், மூட பழக்க வழக்கத்திலிருந்தும், அல்லது ஒரு சில அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை தரக்கூடிய நபர்களாக, ஒளியின் நபர்களாக, ஒளியின் மக்களாக வாழ வேண்டும். சிறப்பான விதத்தில் நற்கருணைகள் அந்த உயிருள்ள கடவுள் இருக்கின்றார்.
என்று நான் நம்புகின்றேனா? பிரியமான சகோதர சோலே, என்னதான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஒரு சில மூட பழக்க வழக்கங்கள், ஒரு சில சாங்கியம் சம்பிரதாயங்கள், ஒரு சில காரியங்களிலிருந்து நாம் ஒருபோதும் விடுதலை பெறவில்லை. அந்த உயிருள்ள கடவுள் நற்கருணையில் இருக்கின்றார் என்று வைத்து, ஏதோ திருப்பலி முடிந்து நம்ம வீட்டுக்கு போறோம், வீட்டு வாசல்ல முன்னால ஒரு எலுமிச்சம்பழம் வெட்டி குங்குமம் வைத்து கிடைக்கின்றது, அல்லது ஏதோ ஒரு சாங்கியம் செய்த பொருள் கிடைக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அதை நாம் என்ன செய்வோம்? அதை கையால் எடுத்து எரிந்து விடுவோமா? அல்லது அதை எரியாமல் வீட்டுக்குள்ள போவோமா? அல்லது அதை பார்த்தும் பார்க்காம இருப்போமா? அதை கண்டுகொள்ளாமல் இருப்போமா? அது ஒன்றும் செய்யாது என்று நினைப்போமா? பலதரப்பட்ட எண்ணங்கள், யார் வைத்தா, யார் செய்வன வச்சா, யாரு என்று நாமும் இன்னொரு மந்திரவாதியை தேடி போகக்கூடிய அல்லது வேறு ஏதாவது ஒரு கோயில்களுக்கு செல்லக்கூடிய நபர்களாகத்தான் பெரும்பாலான நபர்கள் இருக்கிறார்கள். என் தேவன் நற்கரை ஆண்டவரினுடைய உள்ளத்துல உதிரத்துல ஒன்றென கலந்து விட்டார். நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார், நான் மறு கிறிஸ்துவாக இருக்கிறேன் என்று கையில எடுத்து தூக்கி சாக்கடையில போட முடியுமா? கையை எடுத்தா கை விளங்காதுன்னு, காலில் எட்டி உதச்சா கால் விளங்காம போயிடும், அல்லது விளக்க மாத்திரை எடுத்து கூட்டினா அது ஏதாவது ஆயிரும். இப்படியாக பலதரப்பட்ட நிலை. அந்த நற்கனை ஆண்டவர் உயிருள்ள கடவுள், அதிகாரமிக்கவர், எல்லா விதமான தீய சக்தியிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியவர் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இதோ அவர் மனித நேயத்தை பார்த்தார். பேய் பிடித்தவருக்கு அவர் விடுதலை கொடுத்தார். ஒருபோதும் அவர் அவனை மறுக்கவில்லை, ஒதுக்கவில்லை. அவனுக்கு விடுதலை மட்டும்தான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. பிரியமானவர்களை, நாமும் மற்றவர்களுக்கு ஒளியாக, விடுதலையின் வழிகாட்டிகளாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா, அன்று அந்த பேய் பிடித்த நபர் கூட நீ யார் என்று அடையாளம் கண்டு கொண்டார். நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை என்று கூட கேட்டார். அப்பா தகப்பனே, இன்று நாங்கள் உம்மை அவ்வப்போது அடையாளம் கண்டு கொள்ளாமலும் நீர் உயிருள்ள கடவுளாக இருக்கின்றீர், எங்களோடு உடன் இருக்கின்றீர் என்பதெல்லாம் நாங்கள் ஒரு சில நேரங்களில் மறந்து விடுகிறோம். அப்பா, அதையெல்லாம் தவிர்த்து விட்டு அந்த மனநிலையெல்லாம் மாற்றிக்கொண்டு நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களை வழிநடத்துகிறீர். உம்முடைய அந்த அருளையும் இரக்கத்தையும் பரிவையும் மன்னிப்பையும் கொண்ட அந்த ஒளியின் மக்களாக என்று வாழ நாங்கள் எங்கு சென்றாலும் இருளில் வாழக்கூடிய, இருளில தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடிய, அல்லது இருளில் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய, அல்லது எதுவுமே தெரியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டியாகவும் ஒளியாகவும் என்று வாழ கிருபை தரும்படி இதோ நீர் கொண்ட அதிகாரத்தை நாங்கள் தீய சக்திகள் மேலும் பேய் பிசாசுகள் மீதும் அதிகாரம் கொண்டவர்களாக உடைய இனிய நாமத்தில் அவை அத்தனை விரட்டடிக்கக்கூடிய மக்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.